ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான தேட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 17 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ எனக்கு கொஞ்சம் போரிங்காக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 17. உண்மையிலேயே அந்த ஸ்லைம் தான் ஆர்க்லோட தோக்கடிச்சதா என்னால் நம்பவே முடியல அப்படின்னு ஒரு கிங்டமோட சீஃப் சொல்லிட்டு இருக்கான். அந்த கில்ட் மாஸ்டர் ஆமாம் அதுதான் உண்மை. அண்ட் அவங்க இப்போ ஒரு நேஷனாகவே மாறிட்டாங்க. இப்போ அந்த மான்ஸ்டர்ஸ் நாடு கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணுமா இல்லை அவங்க மேலே போர் தொடுக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நான் போயிட்டு அந்த ஸ்லைமை நேரில் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வென்ச்சரஸ்ட்டை என்னை ஸ்லைம்கிட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அந்த கில் மாஸ்டர் சொல்கிறான். இங்கே நம்ம மலிம் வந்து சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷியானையும் இன்னொருத்தையும் பாராட்டிகிட்டு இருக்கா. நம்ம காபீரும் ஸ்லைமை பார்த்து மலிம்ட்ட அடி வாங்கினது எனக்கு இப்போ சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். இவங்க வந்து பால் கிறிஸ்டல் கம்யூனிகேஷனுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இப்போ நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு மினிஸ்டர் வெஸ்டா சொல்கிறான். அந்த மினிஸ்டர் வெஸ்டா அப்படிங்கிறவன் நம்ம ஸ்லைம் தயாரிக்கிறதுக்கு ஈக்குவலான ஒரு ஹீலிங் போர்ஷனை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சியில் தான் ஈடுபட்டு இப்போ அவன் ஒரு ஹீலிங் போர்ஷனை தயாரிச்சிருக்கான். நம்ம வெஸ்டா தயாரித்த அந்த ஹீலிங் போர்ஷனை ஸ்லைம் போயிட்டு அனலைசிஸ் பண்ணி பார்க்கான். அண்ட் இது வந்து நான் தயாரிக்கிற அளவுக்கு 100% கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லவும் சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே நீ சாதிச்சிட்ட வெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. நம்ம ஸ்லைம் வந்துட்டு இந்த ஹீலிங் போர்ஷனை விற்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கேட்கவும், ஆமாம் ஆனால் அது வந்து நம்ம சின்ன சின்ன அடிபட்டதுக்கெலாம் அதை யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்பவே உயிர் போகிற கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். இதை பற்றி நம்ம வந்து கிங் காசேல் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை வெஸ்டா நீயே கிங் காசேல் கிட்ட பேசுகிறத பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் வெஸ்டா கிட்டேயே அந்த பொறுப்பை கொடுக்குறான். இப்போ நம்ம ஸ்லைம் அங்கேருந்து வெளியே வரும்போது பார்த்தா ஒரு பெரிய பிளாஸ்ட் சிட்டிக்குள்ளே நடக்குது. உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் பறந்தே போயிட்டு அந்த இடத்துல போய் பார்க்குறான். சோவேவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம இடத்துக்கு புதுசாக ஆளுங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இவங்க போய் பார்த்தா வில்லேஜ் சீஃப் மூஞ்சியில் பாதி மூஞ்சியே காணும். நான் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறான். நீ ஓகே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீலிங் பொஷனை போட்டு பார்த்தா அங்கே ஒருத்தன் மயங்கி கிடக்கான். நம்ம மலிம் தான் அதுக்கு காரணம். என்னாச்சுன்னு பார்த்தா பீஸ்ட் டீமன் லார்ட் ஆர்மியிலேருந்து ஒருத்தன் வந்து இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் எல்லாம் எனக்கு அடிமையாக வேலை பாருங்க அப்படிங்கவும் முடியாது அப்படின்னு சொன்னதுக்காக அவன் மூஞ்சிலேயே குத்திருக்கான். இதை பார்த்து டென்ஷனான நம்ம மலிம் அவனை போயிட்டு ஒரே பஞ்சில் காலி பண்ணிட்டா. இப்போ நம்ம ரீமுரோ அவளை பாராட்டுவான் அப்படின்னு சொல்லி அவள் எதிர்பார்த்து நின்றுட்டுருக்கா. பட் ஆனால் நம்ம ரீமுரோ அவளை பாராட்டாமல் நீ ஏன் எப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் உங்கள் ஆளுங்களை தானே அடிக்க மாட்டேன்னு சொன்னேன், இவன் உங்கள் ஆளுங்க இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கா. பட் ஆனால் இது தப்பு தான், உனக்கு லஞ்ச் கிடையாது அப்படின்னு சொல்லவும், இதுக்கெலாம் காரணம் நீ தாண்டா அப்படின்னு அவனை அடிக்க போகவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சை நம்ம ரீமுரோ அவளுக்கு கொடுத்துருதான். இவன் வந்து மரியாதை இல்லாமல் நம்ம ஸ்லைமை பார்த்து பேசவும் எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க. ஒன்றை மாதிரி ஒரு சாதாரண ஸ்லைமு கீழே வேலை பார்க்காங்கன்னா அவங்க எவ்வளோ டம்மி பீஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் இன்னும் கேவலமாக பேசுவோம். நம்ம மலியும் அவனை திட்டுதா, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் சொல்கிறான். இந்த ஜூரா ஃபாரஸ்ட்டோட 30% கண்ட்ரோல் என்கிட்ட தான் இருக்குது. நீ எங்களை பகிச்சுக்கிட்டது உன்னோட டீமன் லார்டுக்கு நாங்கள் எதிரியாக மாற்றுற மாதிரி, ஸோ பார்த்து பேசு அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நம்ம மலி வந்துட்டு மற்ற டீமன் லார்ட்ஸ் இந்த இடத்துக்கு வராதிங்கன்னு சொன்னால் தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடுதானுங்க அப்படின்னு டென்ஷன் ஆகுதா. நம்ம ஸ்லைம் அவளை பார்க்கவுமே நல்லாவா மாதிரி நார்மல் ஆகிட்டு உட்காந்துருதா. சரி நீ போகலாம் அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லுவோம். பட் ஆனால் இவன் நம்மளை அட்டாக் பண்ணியிருக்கான், இவனை எப்படி சும்மா விடுதீங்க அப்படின்னு கேட்கவும், இவனை நான் சும்மா விடலை, இவனுக்கு ஒரு மெசேஜை கொடுத்து அனுப்புதேன், உங்கள் ராஜாவை மீட் பண்ணுறதுக்கு டேட் அண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கான். என்ன பகச்சிக்கிட்டதுக்கு நீ வருத்தப்படுவ அப்படின்னு அவன் மலிமை பார்த்து சொல்லிட்டு போகிறான். இப்போ நம்ம ஸ்லைம் மலிம்கிட்ட போயிட்டு டீமன் லார்ட்ஸை பற்றி கேட்கவும், அதெல்லாம் சீக்ரெட் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த டீமன் லார்ட்ஸ் அவங்க வந்து உன் பேச்சை மீறி தானே இந்த இடத்துக்கு இன்னொருத்தனை அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சொல்லலாம், தப்பில்லை. அது போக வந்து உங்களுக்குள்ள என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது, நீ சொன்னா தான் நான் அதில் இன்டர்ஃபியர் ஆகாமல் பார்த்துக்கிட முடியும் அப்படின்னு சொல்லுவோம். அது போக நம்மளாம் பெஸ்டீஸ்ன்னு சொன்னோன்னே அவ்வளோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டீமன் லார்ட்ஸ்னை பற்றின கதையெல்லாம் சொல்கிறா. ஸோ அப்போ அந்த டீமன் லார்ட் கிளைமன், ஹரியன், ரே இவங்க 3 பேர் சேர்ந்தா அந்த ஆர்க்லாட டீமன் லார்டாக மாற்றி இவ்வளோ பிரச்சனை தந்திருக்காங்க அப்படிங்கவும் நம்ம மலி மாமா அப்படின்னு சொல்கிறா. அப்போ நம்ம பென்னிமார் கேட்கான், அப்போ அவங்களோட பிளானில் நம்ம போய் இன்டர்ஃபியர் பண்ணி அவனை தோக்கடிச்சிட்டோமே, அப்போ இப்போ அவங்களுக்கு நம்ம எதிரியாக மாறிப்போம் அப்படிங்கவும் நம்ம சியான் வந்துட்டு டீமன் லார்டாகவே இருந்தாலும் நம்ம லார்ட் ரீமரை ஈஸியாக தோக்கடிச்சிருவாங்க அப்படின்னு அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் ஜூரா அப்படிங்கிறது நிறைய நேஷன் கண்ட்ரிக்கே சென்டராக தான் இருக்குது. அதில் கிங்டம் ஆஃப் ஃபால்மியூத் அப்படிங்கிற இடத்துலேருந்து சில பேர் இந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டீமோட லீடர் எல்லாத்தையும் வெயிட் பண்ண சொல்லி ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறான். ஏதோ ஒரு மான்ஸ்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்கில்லை வச்சு தூரத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க ஒரு ஸ்பைடர் மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். உடனே பார்த்தா அந்த அட்வென்ச்சரர்ஸ் தான் இந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. இதை நாங்கள் சும்மா பண்ண மாட்டோம், இதுக்கு அப்புறமா உங்ககிட்ட காசு வாங்குவோம் அப்படின்னு இந்த லீடர் சொல்கிறான். உடனே நம்ம அட்வென்ச்சரர்ஸ் இவன் என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம காப்டா வந்துட்டு உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் இதை பார்த்துக்கிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைடர் மான்ஸ்டரை ஒரு செகண்டில் தோக்கடிச்சிருதான். உடனே இது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா அதை சமைக்கிறதுக்காக இவங்க வேட்டையாடி இருக்காங்க. உண்மையாகவே அப்போ நீ ஸ்லைம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்டு மாஸ்டர் ஆச்சரியப்படுதான். இப்போ கில்டு மாஸ்டருக்கு இவங்க எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கான். நம்ம மலி முள்ள வந்து உட்காரவான், அவளையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அந்த கிங்டம் ஆஃப் ஃபால்மியூத்லேருந்து வந்தவன் கொஞ்சம் ஓவர் சீனை போட்டுட்டு இருக்கவும் நம்ம ஸ்லைமை பற்றி தப்பாக பேசினோடனே சியா நம்ம மண்டேலே ஒன்று போடுதா. உடனே நம்ம ஸ்லைம் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீலிங் போர்ஷனை கொடுக்கான்.
என்ன செய்யான்னு உனக்கு பொறுமையே இல்லை அப்படின்னு நம்ம மலிம் கிண்டல் பண்ணவும் ஒன்னியோடவா அப்படின்னு நம்ம ஸ்லைம் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இங்கே பாருங்க நாங்கள் மனுஷங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருப்போம் ஆல்ரெடி டுவார்வன் கிங்டம் கூட நாங்கள் ட்ரேட் வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம ஸ்லைம் சொல்லவும் அவன் அப்படியான ஆச்சரியமாக கேட்குறான். உடனே மினிஸ்டர் வெஸ்டாங்காரும் மினிஸ்டர் வெஸ்டா அப்படின்னு சொல்லி அவன் ஆச்சரியப்படுதான். நான் வந்து இப்போ மினிஸ்டர் இல்லை இங்கே தான் நான் வேலை பார்க்கேன் என்னோட திறமைகளை இங்கே தான் காட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இவனுங்க சைடில் ஏதோ சிக்னல் கொடுத்துட்ருக்கானுங்க. இந்த கில்டு மாஸ்டர் இருந்தாலும் அப்படின்னு இழுக்கவும் நீங்கள் வேணால் எங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா இங்கே தங்கியிருந்து எங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபேல்மியத்துலேருந்து வந்த லீடரை பார்த்து அந்த ஓர்க் டீமன் லார்டை யார் தோக்கடிச்சான்னு தெரியுமா அப்படின்னு கேட்கவும் இல்லை தெரியாது அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே நீ தான் தோக்கடிச்சேன்னு சொல்லிட்டு எல்லா நாட்டிலையும் போய் சொல்லு நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லு அப்படின்னா தான் எங்கள் யாரையும் மான்ஸ்டர்ஸ்னு நினைக்காம ஃப்ரெண்ட்ஷிப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் சொல்கிறான். எல்லாருமே அதுக்கு ஒத்துக்கிடுதாங்க. அந்த ஃபேல்மியத்துலேருந்து வந்த லீடர் இப்போ தனியாக நின்றுட்டுருக்கான். எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறத பற்றி யோசிச்சியா அப்படிங்கவும் ஆமாம் நான் உங்கள் மக்கள் எல்லாரையும் பார்த்தேன் ரொம்பவே நல்லவங்களா இருக்காங்க. ஆனால் மனுஷங்களில் கூட இந்த அளவுக்கு நல்லவங்க இருப்பாங்களான்னு தெரில. நான் இனிமே உங்களுக்கு கீழே வேலை பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் லார்ட் ரீமரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலை வணங்குறான். யோம்னி இங்கே இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ அவனை பார்த்து சொல்கிறான். இங்கே அந்த டீமன் லார்டு வந்துட்டு நான் நினச்சதை விடையே நீ சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு ஸ்க்ரீனை பார்த்து பேசிட்டு இருக்கான். எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு ஒரு பொண்ணு அதுலேருந்து வந்து நிற்கா. நம்ம டீமன் லார்ட் மலி வந்துட்டு இப்போ ஸ்லைம் கூட இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பொண்ணு வந்துட்டு கேட்குறா ஏன் அந்த ஸ்லைம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அப்படிங்கும். ஆ ஏன் லெவலுக்குலாம் ஸ்ட்ராங் இல்லை நான் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தோக்கடிச்சிருவேன் அப்படின்னு இந்த டீமன் லார்ட் சொல்கிறான். பட் இருந்தாலும் நம்ம மலிம்க்கு ஏன் அந்த ஸ்லைமை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். சரி ஓகே நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன். லேடி ஃபர்கஸ் அப்படிங்கிற டீமன் லார்டுக்கு ஜூரா ஃபாரஸ்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவள் ஒரு ஃபைட்டிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கரிப்டஸை ரிவைவ் பண்ணுறதுக்காக யோசிச்சுட்டு இருக்கா அப்படிங்கவும் கரிப்டஸா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீமன் லார்ட் கிளைமன் ரொம்ப ஆச்சரியப்படுதான். சரி ஓகே அந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அவன் ஒரு அட்வைஸ் கொடுக்க வரான். அந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிருதா. இதுக்கப்புறம் தான் விஷயங்கள் எல்லாம் சூப்பராக நடக்க போகுது அப்படின்னு அந்த டீமன் லார்ட் வில்லத்தனமாக சிரிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு 3 வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறதுனால இந்த சைலன்ஸ் அப்படிங்கிற ஒன்றை என்னால் எதிர்பார்க்க முடியல. ஸோ பேக்ரவுண்டில் இந்த குருவி கத்துறது காக்கா கத்துறது இந்த மாதிரி சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். அதை என்னால் இப்போதைக்கு தவிர்க்க முடியல. ஃப்யூச்சரில் நான் வந்து சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.